குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேங்க. இன்றைக்கி ஆக்சுவலி எங்களுக்கு புக்டு பிளான்ஸ் எதுவுமே இல்லை. நாங்களாக தான் வந்து ஷான்ஹாயை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோடய மார்னிங் காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான், அதனால் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. மகிக்கும் சுட்டு கொடுத்தாச்சு. மகி ஆக்சுவலி மகா வந்து பொடி தோசை மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். நேற்றுள்ள அந்த பாவுபன் இருந்துச்சா, ஸோ அது மகிக்கு வந்து அதுக்கு பேர் பாவுபன். அதில் வந்து எக்கை உள்ளே வச்சுட்டேன். அண்ட் யோகட், இந்த யோகட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மேலே அந்த பாலோட ஏடு வந்து அப்படியே செட் ஆகி லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸும் இருக்குது. வெறும்போல சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் குழந்தைங்க சாப்பிட்டாச்சு, குட்டீஸ் சாப்பிட்டாச்சு. இங்கே நான் எனக்கு காஃபி ப்ரூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சதீஷ் வந்தோன்னா அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டா நம்ம இன்றைக்கி டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காஃபி பேக்கில் வந்து காஃபி எடுக்கிறது வந்து டால் கப்பு இருக்கணும். சப்போஸ் டால் கப் இல்லைன்னா நான் இந்த மாதிரி 2 கப்பில் ப்ரூ பண்ணி ஒன்றா கலந்துப்பேன். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு தான் இறங்கும். அதுக்கப்புறம் இது இந்த துணி இந்த இதில் ஃபில்டர் எப்படி சொல்லன்னு தெரியல எனக்கு. இந்த ஃபில்டரில் அப்படி வந்துருமா, ஸோ ட்ரிப் ஆகாது. அதனால் 2 கப்பில் எடுப்பேன். இந்த பர்டிகுலர் அந்த ஃபில்டர் காஃபி வந்து பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த காஃபி இது என்ன காஃபினே தெரியல. ஆக்சுவலி நான் வந்து 7-Elevenலேயோ லாசன்லேயோ ஒரு காஃபி வாங்கினேன். அது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த பேக் காஃபி. பட் இது வந்து அவ்வளோ எடுபடல, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் காஃபி தான். அதனால் இதை குடிச்சு இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நாங்கள் வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா யான்னா ஓல்டு ஸ்ட்ரீட், அதுக்கு போகிறேன். நேற்று எவ்வளவு சூடாக இருந்துச்சு. அப்பா எனக்கு ஃபோன் வருது. இல்லை சும்மா இரு மஹி. இன்னைக்கு டெம்பரேச்சர் என்னது? இன்னைக்கு டெம்பரேச்சர் நேற்று என்ன சூடு தெரியுமா? இன்னைக்கு என்ன குளிரு. பயங்கரமாக குளிருது. அதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நேற்று டிஸ்னிலேண்டில் அவ்வளோ வெயில் சூடு, இன்னைக்கு குளிரு. குளிரு. யூ கார்டனுக்கு நடந்து போனா என்னது புரியல. யூ கார்டனுக்கு நடந்து போனால் 20 மினிட்ஸ் ஆகும். ட்ரெயினில் மெட்ரோவில் போனால் ஈஸியாக போயிடலாம். மெட்ரோவில் டிக்கெட்டு எப்படியும் ஒரு ஆளுக்கு ஒரு 3 யுவான் அந்த மாதிரி வரும். 4 பேருக்கு போகிறதுக்கு ஒரு 14 யுவான் வரும். 12 யுவான் வரும்னு வையேன். மெட்ரோ ஸ்டேஷன் எங்கள் வீட்டிலேருந்து 10 நிமிஷம் நடக்கும். ஆனால் நம்ம டிடியில் வந்திருக்கோம். டிடியில் டோட்டலே 14 தான். 14 யுவான் தான் ரூபா. அப்போ இதுதான் புத்திசாலித்தனம். பிகாஸ் இங்கே பேர் பிரிட்ஜு காலையில் நேரத்துக்கு கூட டிஸ்னிலேண்ட் மொபைல் நாங்கள் வந்தாச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கடைகள், ஒரு வைபான பிளேஸாக இருக்கும் தெரியுமா. அது ஒரு மாலு. அதுக்கப்புறம் அந்த ஓல்ட் ஸ்ட்ரீட் அந்த சைடு இருக்குது. சொன்னேன்ல இந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட், இது வந்து மகாமைக்கு ஸ்னோமேன்னு சொல்லுவாங்க. இங்கே நல்லா அஃபோர்டபுளான பிவரேஜஸ் எல்லாம் கிடைக்கும். குட்டீஸோட டாப் ஃபேவரட் வந்து டீ போபா தானே. 7-9 அந்த ரேஞ்சு தான். பார்த்தீங்களா, 5, 3, 7, 8, 9, 10 அந்த ரேஞ்சு தான். இங்கே கொஞ்சம் நல்லா கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு இடத்துக்கு தனியாக வருவோம்ல நம்ம, அப்போ எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எல்லோரும் வந்து எங்கே ஒன்று மேப் போட்டுக்கலாம். அப்படி மேப் போட வேண்டாம்னா லோக்கல்ஸ் எல்லோரும் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நான் பார்த்த வரைக்கும் அந்த சைடு தான் எல்லோரும் போகிறாங்க. அப்போ அங்கே தான் ஏதோ இருக்குது. அதனால நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி போயிடுவோம். அங்கேயாச்சும் அவள்கிட்ட கொடு.
ஓ டோட்டல் எவ்வளோடா அப்பா 19 பார்த்தீங்களா 3 ட்ரிங்க்குன்னு வெறும் 19 தான். இதே இது வெளியே எங்கேயாவது வாங்கணும் ஒன்றே 30 இருக்கும். சொன்னேன்ல ஃபாலோ த லோக்கல்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். ஓகே இது நல்ல ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக இருக்குது. ஓகே எங்களுக்கு ஒரு மேப்பு கிடச்சிட்டு நம்ம இதுதான் வந்து த கிராண்ட் யுவான் ஏரியா. இதை நம்ம வந்து லைட்டாக மேப் பார்த்தோம்னா தெரியும். இந்த பில்டிங்கை பாருங்க ஃபுல்லாக பூ அழகா இருக்கு. ஒரு மால்னு நினைக்கிறேன். இந்த மாலே பாருங்க ட்ரெடிஷ்னலா இருக்கு. மால் தான் உள்ள எல்லாமே இருக்கு. கியூட்டீஸ் மோலி அது இல்ல இது வேற ஏதோ ஃபேக் ஃப்ளவர்ஸ். நம்மளோட ஷான்ஹாயில் வந்து மெயின் இது வந்து என்னென்னா ஸ்காலியன் பேன் கேக் ரொம்ப பாப்புலருங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கே வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அது வந்து டோஃபுவை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. நல்லா இருக்கு. இது நல்லா பராட்டா மாதிரி இருக்கு. வா போலாமா? வெளியே போயிடலாம். இதுதான் ஸ்காலியன். ஓ கிறிஸ்பியா நல்ல பரோட்டா மாதிரி பொரிச்சு வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணுறேன். அருமை அருமை அருமை. Highly recommend. Must try. 3-story massive Miniso land. சைனாவில் ஜப்பானில் எப்படி டைசோ அதே மாதிரி சைனாவில் மினிசோ டூர் கொடுக்கவா இருக்குது. ஹேர் பேண்ட் அந்த துணி மாதிரி இந்த மாதிரி. ஆமாம் செருப்பே இருக்கே இங்கே. என்ன ரேட்டு? 99. 99னா 1400 ரூபா இது அந்த கணக்கில். ஓகே இங்கே வருங்க நம்ம கிராக்ஸ் இருக்குது, கொஞ்சம் சாக்ஸ் இருக்குது, ஐ கிளாஸஸ், தொப்பி, அதுக்கப்புறம் என்னது இங்கேயும் நிறைய சாக்ஸு, கப்பு, டிஃபன் பாக்ஸு, பிளேட்ஸு, பவுலு, வாட்டர் பாட்டில், அம்பர்லா. நல்லா இருக்குடா. கனி பார்ப்போம். அளவோல இருக்கியே போய் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த மேக்கப் இது பேடும் இருக்குது. டிஷ்யூ பேப்பர், வெட் டிஷ்யூ பேப்பர்ஸ். ஓகே என்னமோ இருக்குது. இந்த சைடெல்லாம் அது ஃபேனு, தொப்பி, லக்கேஜும் இருக்குது. ஓ இது மசாஜரா? நான் இது என்னமோன்னு சொல்லிட்டு வந்தேன் இதை பார்த்துட்டு. நல்லா இருக்கே. எப்பா இதான் சாக்கின் ரேட் நல்லா அடிக்கும். அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா மெட்டீரியல். நல்லா இருக்குது. ஸோ இது வந்து கழுத்தில் போட்டோன்னா உங்களுக்கு கூலாக இருக்கும். இது கூலிங் ஸ்ப்ரே. இது நம்ம சட்டையிலலாம் அடித்தோன்னா நல்லா கூலாக இருக்கும். இது இங்கே செம்ம ஹீட்டாக இருக்கும், அதனால இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு என்னது நிறைய டியோட்ரன்ஸ் இருக்குது. ஓகே மினிசோலையுமே நிறைய டாய்ஸ் இருக்குது, பொம்மை எல்லாம். இங்கே பாருங்க. அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. பேண்டால நான் ஆசைப்பட்டது அது, ஆனால் எனக்கு கிடைச்சது வேற. நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இது பேபி சிச்சியா? ஆமா பேபி சிச்சி, மான் சிச்சி என்கிட்ட இருக்குல்ல. அழகா இருக்கு. எவ்வளோடா அது?
218டா. ஏ அப்பா, இதுக்கு ஜப்பான்ல நான் வாங்கினதே கம்மி தானே. கியூட்டி டால்ஸ், நிறைய டால்ஸ் இருக்கு. புசு புசு புசு. இந்த ஹலோ கிட்டி கிளிப்ஸ் எல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க. ஆனால் அதுக்கு ரேட் எவ்வளோ தெரியுமா? 25னா கிட்டத்தட்ட எவ்வளோ, 300 350. ஆமாம், ஒரு நார்மல் கிளிப்பு தான் 25. தட் இஸ் சைனாஸ் மினிசோங்க. எல்லா மினிசோலையும் முக்கால்வாசி இந்த பொருட்கள் தான் நான் பார்த்துருக்கேன். டைசோ மாதிரி ரொம்ப கம்மி கிடையாது. ஆனால் மினிசோவில் எனக்கு குவாலிட்டி பிடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த பவர் பேங்கை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் குவாலிட்டி. 1400 டெஃபினெட்லி ஒர்த்து. ஒரு விஷயம் டே, இந்த பவர் பேங்கு நமக்கு வந்து சிசிசி தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன் தெரியுமா? அதாவது உங்கள் பவர் பேங்கில் வந்து சிசிசி தான் இருக்கணும். ஆமாம், அதனால தான் நாங்கள் ஊர்லேருந்து பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரல. ஆனால் எங்களோட இந்த ஃப்ளைட்டில் அதை செக் பண்ணல. ஆனால் இப்போ நாங்கள் லோக்கலில் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு போனோம் தெரியுமா? அதில் அந்த பவர் பேங்கை எடுத்து செக் பண்ணாங்க சிசிசி இருக்கா அப்படின்னு. அதில் அந்த சிசிசி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுருப்பாங்க பவர் பேங்கை. இது வந்து சைனாவில் மட்டும்தான். மற்ற இடத்துலலாம் இது பேண்ட் தான். இந்த ஒயிட் ரேபிட் பேண்ட் இல்லை, மற்ற இடத்துல கிடையாது. கிடையாதா? ஓ, அதையா சொன்னேன். நான் பேண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சைனாவோட ஸ்பெஷல் ஒயிட் ரேபிட் கேண்டி ஷாப். ஜெலாட்டோ. இந்த கடையில பாப்பமா பாரு, எனக்கு இதுல ஃப்ளீ மார்க்கெட் மாதிரி இருக்கு. என்ன சொன்ன? மகி என்ன சொன்ன? பார்க்கறத விட அவளுக்கு வாங்கிறதும் பிடிக்குமா? இங்கே ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு அந்த ஸ்டால் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டாலும் ஒன்று. இது வந்து இன்னர் பெயிண்டிங், பேப்பர் கட், இங்கே நிறைய ஃபேக் இதெல்லாம் இருக்குங்க. ஃபேக் வாட்ச், பிராண்டட். அதுக்கு தான் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கூப்பிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டூரிஸ்ட்டை. மான்சீச்சிக்குனே ஒரு இது ரெடி பண்ணியிருக்காங்க. இப்படி தான் கலெக்ட் பண்ணுவாங்க போல். கேட்டியா எவ்வளோ காரணம் இருக்கு. லபூபு, மான்சீச்சி. இந்த டால் தான் என்கிட்ட இருக்கு. ஆமாம், எல்லா இடத்துலையும் பொம்மை தாங்க இருக்கு இங்கே ஃபுல்லாட்டு. சூப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு காணிக்கவா? இந்த கலெக்ஷனாக வருங்க, போய்கிட்டே இருக்காங்க. எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த அனிமி கேரக்டர்ஸ் ட்ரெஸ்ஸை வருங்க இந்த பொம்மைக்கெல்லாம். அது யாரு? இந்த டாலுக்கு பேர் என்னது தெரியுமா? வக்கூக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டை பாருங்க. கியூட்டி. இங்கே உள்ளதுலே பாப்புலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஆனியன் பேன் கேக்கு, அதுக்கப்புறம் அந்த பாவ் பண்ணு, சூப் டம்ப்ளிங்ஸ், அதெல்லாம் தான் இங்கே ரொம்ப பாப்புலர். ஸ்டீம்டு பண்ணு பார்த்தீங்களா? ஷவுடாய் ஃபூ அப்படிங்கிறது ஒரு பெரிய சைனீஸ் ஜுவல்லரி ஷாப், கோல்டு ஷாப். நானும் மொதல் அப்படிதான் நினைச்சேன். ஷவுடாய் ஃபூ. இங்கே வந்து இந்த கோகனட் மில்க் மிக்ஸ்ட் டெசர்ட் ஷாப் ஒன்று இருக்குங்க. அதில் நான் அந்த ப்ரௌன் சுகர் க்ளூட்டினஸ் ரைஸ் பால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் போடுவாங்கன்னு பார்ப்போம். கோகனட் ஜெல்லி மாதிரி ஏதோ, அப்புறம் அந்த ப்ரௌன் சுகர் சிரப்பு, இதில் இந்த சாகோ, டாப்பியோக்கா, பேர்லு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரிஞ்சு அந்த டெண்டர் கோகோனட் இருக்குல்ல ஜூஸ், அதை வச்சு ஜெல்லி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது டோஃபு மாதிரி இருக்குது, சில்கன் டோஃபு மாதிரி.
ரேசன்ஸ் போடுறாங்க. ஓகே, குளூட்டனஸ் ரைஸ் பால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கே பார்க்கறதுக்கு ஹேலோ மாதிரி இருக்கு. இது ஒரு டெசர்ட்டா. ஓகே, இதுதான் அந்த டெசர்ட். பார்க்க எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லாக இருக்கு. ஒவ்வொரு அதில் மெயின் ஐட்டத்தே கீழே போடா. டிராகன் ஃப்ரூட். அதான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் 2-3 சாப்பிடு. ஓகே, நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் இங்கே இருந்திருப்போமா. இப்போ அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தப்போ நமக்கு வந்து கொஞ்சம் இடங்கள் காணிச்சிச்சு. அதில் வேர்ல்ட் கல்ச்சுரல் எக்ஸ்போ பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருந்துச்சு பிக்சர்ஸை பார்க்கும்போது. ஸோ அதனால் அதுக்கு டிடி புக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, வந்துட்டோம். ஷாங்காய் கல்ச்சுரல் எக்ஸ்போ பார்க். இங்கே நிறைய பேடு கார்டன்லாம் இருக்குங்க. பட் உங்களுக்கு சும்மா ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா இடி யாராவது இங்கே விழுந்துருவீங்க. இங்கே வரோம். ஷாங்காயோட ஹசில் அண்ட் பஸ்ஸிலேருந்து தப்பிக்கணும், குவைட்டாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இங்கே வரலாங்க. அவ்வளோவா டூரிஸ்ட்டும் இல்லை, நல்ல குவைட்டாக இருக்கும். ஸோ அப்படி காமாக அப்படியே ஒரு 1 hour 2 hours எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம். சத்தம் போடாத. என்ன பண்ணு நீ? இது என்ன பூ? இது வந்து ரோஸ். ரோஸ் இல்லைம்மா, இது வேறு ஏதோ ஒரு பூ. அழகாக இருக்குது பாருங்க. இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இந்த பூ. இங்கே பாருங்க, இதில் இந்த மாதிரி மொட்டுகள் மாதிரி இருக்குது. ஸோ என்ன பூன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடாக வாக் பண்ணி அங்கே போனீங்கன்னா அங்கே நிறைய ஃபுட் இது இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு இந்த சைட் போனால் ஏதோ கார்டன்னு போட்டிருக்காங்க, அங்கே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது ஒரு ரோஸ் கார்டன் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. அந்த வாலில் கிளைம்பிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏதோ அப்பாவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்ச மாதிரியே இருக்குல்ல. பிரிட்டியான பேக்ரவுண்ட், மேட்சிங் நானும் என் ட்ரெஸ்ஸும் இந்த பூ. இந்த வரேன் அப்பா சார் இருந்து பூவை ரசிக்க விடுகானா. ஏ அம்மா வா, அம்மா ஏ வாடி அப்படி சொல்லுவான். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டென்ட் போட்டுக்கலாம். அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில். பாருங்க, இந்த ஏரியாவே எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஒரு லேக் இருக்குது, அண்ணா ஒரு பிரிட்ஜ் இருக்குது. நாங்கள் அதை தாண்டி போய் அந்த க்ரீன் ஹவுஸ் அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போக போகிறோம். மேலே யாரோ ஹெலிகேமை வச்சு வீடியோ எடுத்துட்ருக்காங்க. இருக்குல்ல அந்த லேக்குக்கு அந்த பக்கம், அதுதான் வந்து அந்த க்ரீன் ஹவுஸ். அதுக்கு டிக்கெட் உண்டு. கொஞ்சம் கருப்பையும் போடலாம், சரியா? அத்திமத்தி போடு. ரொம்ப நாங்கள் க்ரீன் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோம். க்ரீன் ஹவுஸ்க்கு உள்ளாடி வந்துட்டோங்க. இனி டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். குட்டீஸ்க்கு வேண்டாண்டா அப்படின்னு இல்லை, ஹைட்டு செக் பண்ணுறாங்க. ஓகே, டிக்கெட் ப்ரைஸிங். அப்போ டிக்கெட் எவ்வளோடா? உண்மையிலேயே சொல்லணும் அப்பா. 333 ரூபா. 333 நம்ம ஊர் காசுக்கு
4800 4 பேத்துக்கு 3 அடல்ட் வரும். மகாவும் அடல்ட்டு, மஹி வந்து கிட்டுக்குள்ளே சார்ஜ். அடல்ட்டுக்கு 98 யுவானு. ஆக்சுவலி வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். இது வந்து க்ரீன் ஹவுஸ் இதோட என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்து வந்தது பார்த்திங்கன்னா அந்த எக்கோ பார்க்குக்கு. ஸோ நீங்கள் எக்கோ பார்க் ஃப்ரீ, நீங்கள் வந்து வரலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், சுற்றி பார்க்கலாம். அங்கே இந்த மாதிரி இயற்கை அப்படி இருக்குது. க்ரீன் ஹவுஸ்க்கு வரணுன்னா டிக்கெட் உங்களுக்கு. க்ரீன் ஹவுஸ்க்கு மட்டும் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நான் காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டிடியில் க்ரீன் ஹவுஸ்னே போட்டு இங்கேயே வந்துடலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் நடக்கணும்னு இல்லை. நாங்கள் ஒரு 1 hour நடந்திருப்போம். ஃபுல்லாக அதை சுற்றி பார்த்துட்டு நடந்து அப்படி வந்தோம். ஆனால் வேர்த்து தான், நல்ல இயற்கையாக காமாக நல்லா இருந்தது. நின்னுக்கோ. போ சீக்கிரம் போ. ஓகே, ஆக்சுவலி இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பார்க்காட்டி ஒர்த் இல்லை. சாண்ட் மிராஜ் சஹாரா டெசர்ட். அப்படியா, பார்ப்போம். அந்த பிளான்ட்டை பற்றி எனக்கு படிக்கணும்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி படிச்சோம். ஓ, அதை ஸ்கேன் பண்ணி அந்த பிளான்ட்டை பற்றி நீங்கள் படிக்கலாம். இந்த மரம் எப்படி இருக்கு பாரு. கிறிஸ்டல்ஸ். ஓஹோ, நாங்கள் ஒரு மரத்துக்குள்ளாடி இருக்கோம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஸ்பைக்கி கேக்டஸ். நம்ம பெரண்ட செடி. டைகர் இருக்கோ உள்ள. நம்ம போகிறது கிளவுட்ஸ் ஃபாரஸ்ட். தண்ணியா இருக்கு மேல. சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஸோ இதுக்குள்ளாடியே ஒரு சின்ன அக்வாரியம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பயோமில் பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா பாட்டில் ட்ராப்னு. அது பேர் என்னன்னா பாட்டில் தான் வரும். இதுக்குள்ள என்னன்னா பேர்ட்ஸ் எவ்வளோ பெருசாக வரும். அங்கே இருக்குல்ல அவ்வளோ பெருசாலாம் வரும். இதுக்குள்ள பேர்ட்ஸு ஃப்ளை அதை விட பெருசாக வரும். அதுக்குள்ள பேர்ட்ஸு ஃப்ளைஸ். அதுக்கு உள்ளாடி ஒரு லிக்விட் இருக்கும். அதில் பூச்சி ஏதாவது விழுந்துட்டுனா அது மூடிடும். ஆமாம், அது அதனால அந்த டைஜஸ்ட். இது பார்த்தீங்கன்னா வீனஸ் ஃப்ளைட்ஸ். அது வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு. இது ஏதோ கேம் மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இது இத்தனை செகண்ட்ஸுக்குள்ளே பண்ணி முடியும். வாட்டர் ஃபால். ஸ்லாத்து. மாங்காய் மரம். நிறைய பூச்சி பாச்சாலாம் இருக்கு. பீட்டல்ஸ். ஏய், யாரோ தொப்பி மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. சிங்கப்பூரில் கார்டன் ஆஃப் த பே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. மேபி நைட்டு வந்துச்சுன்னா இங்கெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 6 மணிக்கு இந்த இடத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பேர் வாழைக்கொலை, வாழை மரம் என்ன பெருசாக இருக்குது. வாழைப்பழமா? ஹாய் எல்லாரும் அதில் ஹாய் சொல்லுங்க. நாங்கள் வந்து ஷான்ஹாய் க்ரீன் ஹவுஸ் எக்கோலாஜிக்கல் பார்க்குன்னு சொன்னேன்ல, அதில் அந்த க்ரீன் ஹவுஸ் இது தான். அதுக்கு வந்து பார்த்துட்டு நான் இருக்குல்ல ஷான்ஹாய் க்ரீன் ஹவுஸ் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கார்லாம் அங்கே போகும். ஓகேயா? ஸோ நீங்கள் அங்கேயே டிடி புக் பண்ணி டேரெக்டாக இங்கே வந்துடலாம். எங்களை மாதிரி மூக்கை சுற்றி, அது என்ன தலையை சுற்றி மூக்கை தொடாண்டோம்.
எக்ஸப்ட் உங்களுக்கு எக்காலஜிக்கல் பார்க் வரணும்னா வரலாம், பட் ரொம்ப நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும். நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து இதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக இருக்கு. அண்ணா இருக்கு டிடி பாயிண்ட். இது நில்லடி, ஏன்டி இப்படி பண்ற? ரெடி 1 2 3 என்கிட்ட வரைக்கும். ரெடி 1 2 3 கோ. வரவும் மாட்டுக்காங்க எப்பா. சரி நான் சொல்லலை. வந்துட்டாலும் அப்பா எப்படி ஓடி வந்தா. குடு 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 வந்துட்டியே. சார் நாங்கள் கரெக்டாக அதுக்கு முன்னாடி வந்துட்டு டிவி போட்டோம். 1 நிமிஷத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு டே வெல் ஸ்பெண்டுங்க. நடந்தோம், நிறைய நடந்தோம். பார்த்தியா இன்னைக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ஒரு காலையிலலாம் குளிர்ந்துச்சுன்னு சொன்னோம்ல, ஒரு பாயிண்டில் வெயில் சல்லுன்னு வந்துட்டு, ஆனால் ஏதோ ரொம்ப வெயில் இல்லாததுனால இன்னைக்கு ரொம்ப ட்ரெயின் ஆகலை. இல்லாட்டி நேற்று மாதிரி டிஸ்னிலேண்டில் ரொம்ப வெயில் கஷ்டமாக இருந்துச்சு. ஆன் த வேல ஒரு ஃப்ரூட் ஷாப்புக்கு வந்தவங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காணிக்கிறேன். வாட்டர்மெலன், பைனாப்பிள், சும்மா ஆரஞ்சு, கிரேப்ஸ் பாருங்கள், பெரிய கிரேப்ஸ். செரி டொமேட்டோ வந்து எல்லோ, க்ரீனு, ரெட்டு, ஸ்ட்ராபெரி பாருங்க. அப்புறம் இது என்ன ஃப்ரூட்டுன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. ஒயிட் ஸ்ட்ராபெரி பாருங்கள். இது ரொம்ப நிறைய இருக்கேடா, வேஸ்ட் ஆகும், நமக்கு எடுத்துகிட்டும் போக முடியாது. ப்ளம்ஸு, ஆமாம் ஒயிட் ஸ்ட்ராபெரி. துரியன், மை மோஸ்ட் ஹேட்டட் ஃப்ரூட்ஸு. ஆமாடா, இது லிச்சியா எனக்கு சரியாக தெரியல. லிச்சி இல்லை, இது ஃபிக் இல்லை, மங்குஸ்தீன். ஆமாம், அதுக்கப்புறம் குக்கும் தள்ளிக்கா அவங்க போட்டு. பேஷன் ஃப்ரூட்டு, டெண்டர் கோகோனட்டு, பப்பாயா, மேங்கோ, க்ரீன் கிரேப்ஸு, ஆப்பிள். மெலன்ஸ் இங்கே ரொம்ப பாப்புலர். எவ்வளோ வெரைட்டி மெலன் இருக்குது பாருங்கள். எல்லோ மெலன், ஒயிட் மெலன், குட்டி வாட்டர் மெலன். இது வந்து ஏப்ரிகாட், ஃப்ரெஷ் ஏப்ரிகாட்ஸ், ப்ளூபெர்ரிஸ். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன இருக்குது, செரிஸ், கிவிஸ், ட்ராகன் ஃப்ரூட்டு, பிளாக் செரி. ஆமாம், இது ஒரு செரி. ஃப்ரூட்ஸுக்கு பஞ்சமே இல்லை, எவ்வளோ ஃப்ரூட்ஸு, மேங்கோஸு நிறைய. எங்கே வந்திருக்கோம்? நைட்டு க்ரூஸ்குள்ளே போகிறது, க்ரூஸில் போகிறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். அதுதான் எங்களோட க்ரூஸ். ஓகே, க்ரூஸ்ல ஏறியாச்சு. என்கிட்ட தான் இருக்கு. ஹாய் சொல்லுங்க. The view for tonight. மகா க்ரூஸ்ல வந்துருங்க ஒரு தடவையாவது இந்த ஷாங்காயில். ஏன்னா வந்து அந்த நைட் க்ரூஸ் தான் பெஸ்ட்டு. அந்த லைட் வியூ, ஸ்கைலைன் வியூ எல்லாமே பார்க்கலாம். என்ன தெரியும், அது பண்ட் இல்லை, அது பேர்ல் ஓரியண்டல் டவர், அது ஷாங்காய் டவர். நம்ம இருந்து பார்க்குற அந்த இடம், நம்ம நேற்று அன்னைக்கு இருந்து பார்த்த இடம் தான் பண்ட். The view-ஐ பாருங்க, the Shanghai Tower and the Bund and cruise boat. Oh sorry, cruise boat. செம்ம வியூ. இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பாய் பாய் அப்பா. பாய் மஹி பாய், மஹா பாய்.